அனைவருக்கும் வணக்கம். எப்படி நோட்ஸ் பண்ணுறீங்க? அதோட இதான் ஃபஸ்ட் டைம் நான் மைன்கிராஃப்டில் இருந்தது. அப்பப்போ டுட்டோரியல் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். அதனால இப்போ தான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ப்ரெட்டு கிடச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு, ஃபுட்டு கிடச்சிருக்கு ஆற பார்க்கறதுக்கு, பூச்சி தந்துடுவாங்க. இங்கே வச்சுட்டு இது 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 எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுக்கலாம். மரம் எடுத்துக்குவோம். கோடாலி முக்கியம். அதுவும் கல் கோடாலியாக இருந்திருக்காங்க. இங்கே சிறப்பு. நான் விவசாயம் பண்ணுன்ட்டு இதெல்லாம் வந்துருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கன்சோல் விளையாடுறதுனால கண்ட்ரோல் பெருசாக எனக்கு தெரியாது. கேக்டஸ் முள் செடி கொடுத்துருக்காங்க. மீன் ஊற்றுறாங்க சாப்பிடுறது. அவ்வளோதான். ஏதோ உடச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கிறோம். மரம் இருக்கேடா ஏன்டா வைக்கலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எப்பயுமே ஆரம்பிக்கிறதுனால ஒரு மாதிரி மரம் எடுத்தாச்சா தெரியும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், நான் பண்ணி அடிக்க மாட்டேன். ஏன்னா நான் பண்ணி ஒரு லெஜெண்டாக கருதப்படுகிறது. லெஜெண்டாக மைன்கிராஃப்ட் ப்ரோ பிளேயர்ஸுக்கு தெரியும். இங்கிலீஷ்காரங்கெல்லாம் கொண்டாடுவாங்க. ஒருத்தர் பேருன்னு டெக்னோபிளேட் ரொம்ப பிடிக்கும். அவரை முக்கியம் மைன்கிராஃப்டே எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. அதனால பண்ணி என்ன அடிக்க மாட்டேன். அவரோட அப்புறம் பண்ணி ஒரு படம் கூட வச்சுருக்காங்க அவருக்கு. அதனால மாடு அடிப்பேன், ஆடு அடிப்பேன், கோழி அடிப்பேன், பண்ணியை மட்டும் அடிக்க மாட்டேன். பனி பிரதேசம் பண்ணின்னு சொல்லி பனி பிரதேசம் இருந்துச்சு. லெஜண்ட் சார் அங்கே மேலே இருக்காரு பாருங்க பன்னிக்குட்டி சார். இவர் இவரை பார்த்தோன்னா இவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு கேரக்டர் தான் இருக்கு. அதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம். அவர் வேறு ஏதாவது மேய்ஞ்சி சாப்பிட்டு போய் கீழே வந்து ஆட்டு இருக்குமே. ஆட்டு எடுத்துருக்குங்க. சாப்பிட்றதுக்கு கம்மியாக தான் ஆகிட்டு வருது. ஏதாவது வேட்டையாடணும். ராத்திரி படுக்கிறதுக்கு ஆடு வேணும். கேவா இது பெரிய குகைங்க. கைஸ் குகை கண்டுபிடிச்சிருக்கோம். குகைக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னும் டைமண்டா என்னது? அவசரத்துல கட்டி கூட செய்யணும். வெடிப்பாண்டிங்க இது சொல்ல மறந்துட்டேன். இவன்ட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருந்தாலுமே வெடிச்சு சாவடிச்சிடும். தன்னை சாவடிச்சுக்கிட்டு தற்கொலை முயற்சிங்க. சரியான வேஸ்ட். அங்க கோல் இருக்கு எல்லாம் தெரியும். இப்ப இது ஒண்ணு எடுத்துருக்கோம். இது என்னன்னு தெரியல. அயன் நினைக்கிறேன். யூடியூப்ல பார்த்த வரைக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியுது. என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. நிலக்கரி இருக்கு. இதுதான் இப்படிக்கு எனக்கு தெரியும் என்னன்ட்டு. நல்ல மைண்ட் முடியும். நல்லதான் இருக்குது. இப்போ நம்ம மைன்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடாக தான் ரிலீஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போதைக்கு எனக்கு எதுவும் பேச தெரியாதுங்க. யூடியூபர் மாதிரியெல்லாம் பேச தெரியாது. நானே பல யூடியூபர்ஸ் பார்த்து தான் புதுசாக ஓப்பன் பண்ணிடுறேன். ஓடுது எப்படி ஓடுது? ஓடுது.
ஓடுது ஓடுது. ஏன் எல்லாம் எனக்கு புதுசா தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இருக்கிறது கன்சோல். நான் போன்ல டைரக்டா விளையாடல, கன்சோல் வச்சு விளையாடுறேன். அதனால கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் எனக்கு. மன்னிச்சிருங்க. போராளி எடுத்து போய் அவனாவது பக்கத்துல தானே அடிக்கிறோம். எப்படிங்க இருக்குது? ஏய் லெஃப்ட் L2 அழுத்தம். நிலக்கரி இருக்கு. கல்லெல்லாம் எதுக்கு உடச்சி எடுக்கிற மாதிரி தந்துடுறேன் தெரியல. பிளாக் போட்டு வீடு கட்டுறதுக்கா இல்ல எதாச்சும் ஃபர்னஸ் செய்வாங்க. ஃபர்னஸ் ரெண்டு கல்லு உடச்சிருக்கு. அதெல்லாம் விட்டாதான் இங்க ஒரு செட்டு அப்படியே போகணும். ஆயுதத்தை எடுத்துக்கிறேன். ஆமா சரியா ஒத்தைக்கு ஒத்த. ஐயோ இது ஆசிடா. எக்ஸ்பி 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 ரைட். எக்ஸ்பி எதுக்கு யூஸ் ஆகும் தெரியல. தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ரெடி பாண்டி பாருங்க பாதி ஆட்டம் குறைச்சிட்டாங்க. வீணா போனாங்க. ஒரு டாக்கு தான் இருக்கு. இதை வச்சுதான் உயிர் நாடியே இருக்கு. இங்க சீக்கிரமா டைமண்ட் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இருக்காங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. எலும்பாண்டி, வெடிப்பாண்டி, ஜாம்பியாண்டி, நெல் நீட்டமா ஒருத்தர் இருக்கான் நெடிப்பாண்டி. இது காப்பர்னு நினைக்கிறேன். எடுத்துக்கு எதுக்கு யூஸ் ஆகும் தெரியல. காப்பர் முதல்ல ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். ஆவலுக்கு கைனா முதல்ல அதெல்லாம் வர முடியாதுடா. கறி இருந்து கை ஒரு கறியை சாப்பிட்டா நமக்கு விஷம் மாதிரி ஒண்ணு பரவும். அப்புறம் கத்துக்குவோம் பிடிக்க வச்சு. நீங்க அந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டு போய் எங்க தேவையில்லாத இடம் இதை வச்சுக்கணும். அது போட்டு ஏதாவது கிராஃப்டிங் பண்ணி கிடைக்கும். கத்தி செஞ்சுக்கலாங்க. ரொம்ப அத்தியாவசியம். இங்க இருக்கு டார்ச் லைட். டார்ச் லைட் ரொம்ப அவசியம். கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அப்போதான் ஈஸியா கத்தி எடுத்து இதுக்கு பக்கத்துலயே வச்சுப்போம். டார்ச் வந்து கத்திக்கு பக்கத்துல வச்சுப்போம். இது வந்து மேலே எங்கேயாவது ஏறுறதுக்காக இதை பக்கத்துல வச்சுப்போம். இந்த குச்சி சும்மா நடக்கும்போது வச்சுப்போம். ஆப்பிளும் பக்கத்துலயே இருக்கட்டும் சாப்பிட்றதுக்கு. ரைட்டு வேட்டைக்கு யாரும் சாப்பிட்றதான ஆல்ரெடி இருக்கு. ஊர்க்கானுன்னு நினைக்கிறேன். ஊர்க்குனாதான் ஏதோ ப்ராசஸ் நடந்து கிடைக்கும். மேல குத்துறாங்களா டைமண்ட் எதுவும் இல்லை. வண்டியா வண்டியா பசிக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டுக்கிறேன். ரைட்டு வாங்கடா. எங்க இருந்தீங்களோ வாங்கடா. வாங்க மக்கா. சிவந்தி சிவந்தி ஸ்பைடர் மேன். இது மேன் ஸ்பைடர். சார் சார் டோன்ட் ரெடி மீ டச் சார். சார் என்ன சாரு இதான் செத்துட்டீங்களே சாரு. நீலக்கரி நீலக்கரி நம்ம கேம் பிளே பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும்னு வச்சுக்கணும். நான் சொல்லலாம்.
இல்ல மேலும் ஏதாவது டுட்டோரியல் இல்ல ஏதாவது பண்ணணும்னா டெம்ப்ளேட் கூட போட்டு பண்ணலாம். என்கிட்ட கேம் பத்தி அவ்வளோவா தெரியாதுங்க. அதாங்க உண்மை. இப்பதான் படிப்படியா ஏறி வரேன். அதாவது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ளேயே நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க. அப்படியே லைக் போடுறது அம்புல்லாம் பண்ணல. வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மீண்டும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அழுத்திங்கன்னா நான் போடும்போது உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோதான். இப்போ பயணத்தை ஆரம்பிக்கலாம். அவங்க நடுவில் மூக்கம் உடைக்காம வந்தா போதும். நிலக்கரி இவ்வளோ இருக்கு நீங்க வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். அது ஓட இது வந்து பர்னஸ் அதனால வெளிச்சமா இருக்கு ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நெடுப்பாண்டி இருந்தா நெடிப்பாண்டி. ஏய் சத்தம் கேக்குது ஏதோ. ஐயோ எலும்பாண்டி. ஐயோ டிக்கிலே குட்டிதான். ஓடுறது எப்படி? ஆ ஓடு 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 ஓடுனா ஓடு நிக்காம ஓடு சொன்னா ஓடு ஓடு ஓடு. கண்ணு கிட்ட தூரத்துக்கு தெரியல ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்கா? கேரட் வந்து விவசாயம் பண்றதுக்காக வச்சுக்கலாம். அதனால இப்போதைக்கு பச்சை மீன் சாப்பிட்டா நல்லா இருக்காது. வறுத்து அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு பிரெட்டு துண்டு தந்திருக்காங்க. இதை சாப்பிட்டுக்கலாம். ஆ ஆ ஏ ஐயன் 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 இது அங்க இருக்கிறானா? ஆஹா இருக்காங்க. சும்மா விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது கிராஃப்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த கிராஃப்டிங் டேபிள காணும். இங்க போட்ட எதுவும் உடைக்கலையா? எங்க கிராஃப்டிங் டேபிள காணும்? ஏய் எங்கடா? எங்க ஏய் 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 ஐயோ மேல இருந்து நிக்கி வலிக்குதுடா வலிக்குதுடா. சாப்பாடு இல்லடா. இருட்டா எடுத்து தூங்குறதுக்கு பெட் இல்ல ஒண்ணும் இல்ல. ஐயோ வரானே. எனக்கு நேரம் வரீங்களேடா. அக்கா அக்கா இன்னொன்று ரெடிமேட் அக்கா எக்ஸ்பி எக்ஸ்பி தேவை தேவை எதுக்கு தேவைன்னு தெரியல ஆனா கொடுக்குறாங்க வச்சுப்போம். இது எதோ லெவல்னு நினைக்கிறேன். லெவல் இருக்குது. ஆடு வெட்டாத பாவத்தை பாருங்க. இந்த ஃபர்னஸ் இதை வச்சு என்ன ஊக்க முடியுதுன்னு பார்ப்போம். சொல்லிட்டு வந்தேன். வச்சு இதை ஊக்கி ஏதாவது பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். கஷ்டப்படணும். காத்திருந்து காலங்கள் போனதடி. பயன் கிடைச்சி என்ன பண்றது? இதை வச்சு என்னங்க பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு ஏதாவது இது என்னது சீடியனா? சரி கோலு நிலக்கரிய கல்லாக்கி ஷீல்டு ஷீல்டு செஞ்சுப்போம். அது ரொம்ப அவசியம். இப்படி என்ன கத்தியை வச்சுக்கிட்டு ஷீல்டு எல்லாம் பிடிப்பாங்க. அது எப்படிங்க பண்றது? இப்படி கத்தியை வச்சுட்டு ஷீல்டு பிடிப்பாங்க. இங்க வைக்கணும். நீங்க இங்க வைக்க முடியுமா? வைக்க முடியும். வைக்க முடியுது. இப்படி குனிஞ்சா யூஸ் ஆகும் போல. பாப்போம். யூஸ் ஆகுது. சரி இப்ப இங்க வறுக்கிறதுக்கு என்ன இந்த மீனை வறுத்து தாங்க சாப்பிட முடியாதனால இதை இங்க போட்டு அப்படியே இந்த ஒண்ணு எடுத்து ஆ வச்சுட்டு இப்படி இது வறுந்துகிட்டு இருக்கோம். நம்ம அதுக்குள்ள போய் ஆக வேண்டிய வேலையை பார்த்துட்டு வந்துடலாம். என்ன இருக்கு என்ன இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஓய், எவனாலையும் தடுக்க முடியாது. நெருப்பு தடுப்பு சூப்பரா. இங்க ஒரு எலும்பாண்டி இருந்தானே மிஸ்டர் எலும்பாண்டி சார். எலும்பாண்டிக்கு பிரச்சனை என்னன்னா முதுகுலயே டார்ஜ் கரெக்டா பண்ணலன்னா இந்நேரத்துக்கு சேதாரி இருக்கும். எல்லைக்கே வந்துட்டோம். இன்னும் இதை காணும். மேல ஏறி போக முடியுமா? வீட்டு டைமண்ட் இருக்கா நல்லா இருக்கும்.
மைன்கிராஃப்ட் வந்து எனக்கு ஏதோ ரியல் கேம் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆனா ரியலிஸ்டிக்கா இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாம்பீஸ்க்கு அதான் சொன்னா வேணாம்பா. வயசுதான் அவனுக்கு தம்பி. அடிக்க முடியாது பாத்தியா உன்னால அடிக்க முடியாது. ஏய், 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 ஆயா, எப்புட்றா அடிச்சேன்? வர்றாய்ங்க, ஆட்ட தொரத்தி விட்டு போயிட்டே இருக்காய்ங்க. இன்னொருத்தன். யார்றா நீ வரிசையா வந்துகிட்டு இருக்கீங்க? நீ தொடர்ந்து அவங்களுக்கு சான்ஸே விடாம கொண்டாலும் வாய்ப்பே இல்லை. பனி காற்று வச்சுவோம். அப்பெல்லாம் ஜாம்பீஸ் பாடாம மாட்டாங்க. ஏடா எல்லைக்கே வந்துட்டு ஒண்ணுமே இல்லை, போங்கடா. கடுப்பா கேட்டு ஒரு 1000 தான் கிடைச்சிச்சு, அது இந்த ஃபீல்டுக்கே போச்சு. மொத்தமா டார்ச்செல்லாம் தாரவாங்க. ரொம்ப அழுவிட்டா நான் இது மறக்க மாட்டேன். வந்ததுக்கு நிலக்கரியவாது எடுத்துக்கும். நான் ஏமாத்துனதுக்கு பனிஷ்மெண்ட். என்டிஜேவே ஏமாத்துறாங்க. நம்ம பேர் வந்து பாத்தீங்கன்னா நெட்டேஜ். ஷார்ட்டா இப்ப விடிஜி எப்படி வசந்த் தமிழ் கேமிங், அது மாதிரி நமக்கு நித்திஷ் தமிழ் கேமிங். சீக்கிரமா சேனல் பேரை மாத்திடுவேன் என்டிஜின்ட்டு. பாப்பீங்க பாப்பீங்க ப்ரோ பிளேயர்ன்ட்டு யூடியூப்லாம் சேனல் நியூஸ் பேப்பர்ல வரும் பாருங்க. இங்க இப்ப இந்த காலத்துலலாம் எங்க நியூஸ் பேப்பர் இருக்கு. எனக்கு ஏதோ வீட்டுல தனியா இருந்துட்டு தனியா எனக்குள்ளேயே பேசுற மாதிரி இருக்கு. மட்டும் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா பாப்பாங்க என்ன போய் கேட்கறப்ப சாப்பாடு எடுத்துக்கலாம், என்னது யூஸ் ஆகும் தெரியல. இதையும் உருக்கணும் போல. உருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி. நிலக்கரியே எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வகையிலேயே எடுக்கலாம். எப்படிறான்னு கேட்டீங்கன்னா, இந்த மரத்தை வச்சு மரத்தை உருக்கி நிலக்கரி கிடைக்குமாங்க. என்ன பித்தலாட்டமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதான் யூடியூப்ல பார்த்தேன், அப்படிதான் சொல்றாங்க. இந்த கல்லு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்னஸ் இந்த மாதிரி ஒரு 2 செஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் கத்தி இதெல்லாம் கல்லுலயே செஞ்சுக்கலாம். ஆனா கத்தி கோடாலியெல்லாம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா குச்சி தேவை, ஹேண்டு பார். புரியுதா? கைப்பிடிக்கு குச்சி தேவை. அதனாலதான் இப்போதைக்கு கோல் நம்மள்ட்ட நிறையாவே இருக்கு. ஒரு ஸ்டாக் வந்துடும் நினைக்கிறேன். ஒரு ஸ்டாக்னா 64 இது. அப்ப 64 எவ்வளவு இருக்கு பாருங்க. 64 இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாக்கு. அந்த ஒரு ஸ்டாக்கை தாண்டி இன்னும் ஒரு கோல் வந்திருக்கு. அப்படி புரியுதா? ஆல்ரெடி கோல் நிறைய இருக்கும். மீன் 60 இருக்கு போனோம். மீன் 65. மீன் 65 சாப்பிடுவாங்க பசி. சீக்கிரமா பகலாச்சுன்னா வெளில விடியுதுங்க, விடியுது விடியுது விடியுது. நல்ல காலம் பிறந்துருச்சு. நல்ல விஷயம். இப்ப போய் மொத வேலையா ஆடு தேடணும். உனக்கு தெரிஞ்சு ஆடு தேடி தப்பிக்கிற வேலையா பார்க்கணும். ஏன்னா ராத்திரி பகல் நேரத்தோட ராத்திரி நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கும். இந்த ஜாம்பி கூட நம்மள போராட விடுறதுக்காகவே பண்ணுவாங்க. அதான் அலாட்டா ஒரு பெட்டை செஞ்சுக்கிட்டோம் நீங்களேன், ராத்திரி நேரத்துல நீ அது நானாதுன்ட்டு தூங்கிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பிடிக்காத விஷயம்னா நம்ம எல்லாம் எப்படி இந்தியன்ஸ் தரையிலேயே கூட பட்டா படுத்துருவோம். ஆனா இவங்க என்ன பெட்ல பட்டாதான் போட்டுப்பான வெளிநாட்டுக்காரன். ரோசம் பிடிச்சோம் தடுக்குமா தடுக்குமா தடுக்குது. பாகுபலி பாகுபலிடா பாகுபலி பாகுபலிடா 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 ஒன்னே இருக்கு. எலும்பு தந்திருக்கான். யூடியூப்ல பார்த்தா இருக்கு. இதை வச்சு என்ன வெடிப்பாண்டி. இது வரைக்கும் நான் பல யூடியூப்ல பார்த்தது வரைக்கும் என்னன்னா, எலும்பை வச்சு நாயை டேம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டேம்னா அதை ஃப்ரெண்டாக்கிக்கலாமா, வளர்க்கலாமா நம்மளாவே. இந்த வேர்ல்டுல எப்படி நம்ம ரியல் வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா
சாப்பாடு போடணும், அது போடணும், இது போடணும். அது சுத்தமா நூறாது. அதுவும் அந்த 4000 15,000 காசு குடுத்து வெட்டியா சட்டத்துக்கு வாங்கணும். அது நமக்கு புடிச்ச அடிக்ஷன்னே வச்சுக்கங்களேன். எனக்கு கூட பிடிக்கும். சின்ன வயசுல நான் கேட்டுருக்கேன். நான்லாம் வளர்த்துருக்கேனும் கூட. ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் வச்சிருந்திருக்கேன். அப்புறம் என்ன ஆனா இதுல பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தன் தான் மனுஷன். மீதி எல்லாம் வில்லேஜ்ல அதாவது கொழு கொழு மூக்கு. புரியுதாங்க? புரியுதா? ஐயா! ஐயா பையா ஆலாமே அப்பா. ஆ ஏதோ தந்துருக்கான். இது என்னது? பஞ்சா? என்ன பஞ்சு பேசலாமா இத விட்டு? என்ன மேட்டர்ன்னு தெரியல. பால். இங்க நிக்கிறாங்க. போற எல்லா இடத்துலயும் இருக்கான். எரிச்சமா இருக்கு. என்னன்னு பார்த்தா, ஒண்ணும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு எப்படி. அதனால இடத்த காலி பண்ணிட்டு போயிடலாம். பாய் பாய். டாட்டா. உங்க கேம் பத்தி எங்களுக்கு தெரியாதா சாமி? நான் எஸ்கேப் போயிருக்கேன். இப்படிதான் அடுத்த டைமா கூப்பிடுவாங்க. ஒன்றும் தர மாட்டாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். முதல்ல ஆடு தரணுங்க. ஆடு 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 இது. அப்புறம் ஏன்டா வீடியோ ஷார்ட்டா போட மாட்டேங்கிற 1 மணி நேரம் 2 மணி நேரம் போடுறேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? மாடை ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்காதீங்க. மாடு சில பேர் சாப்பிடுவாங்க. நானும் தான் வரேன். அதாவது கேம்ல மாடு சாப்பிடுவேன். இது எப்படி ரியல் லைஃப்ல எல்லாம் சுத்தமாயிடும்பா. கண்ணை குத்தி விட்டுருவாங்க. நமக்கு எதுக்கு? பன்னியை தொடாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீமானா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அவன் முஸ்லீம் எல்லாம் இல்லை. ஆனா எல்லா மதத்தையும் அக்செப்ட் பண்ணிப்போம். எப்படின்னா எல்லா மதத்தையும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்டுறாதீங்க. எல்லா மதத்துக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுப்போம். லெஜண்ட். சம்மதம் சம்மதம்ன்ற இதை எடுத்திருக்கேன். சம்மதம் சம்மதம்ன்ற வாக்கு எடுத்திருக்கேன். உறுதி மொழி. சரிக்கு ஆடு பன்னி கிடைக்குது, மாடு கிடைக்குது, கோழி கிடைக்குது. ஆடு 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 மாடு 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 மாடு. இவங்க அடிக்கிறது சாப்பாட்டுக்காக மட்டும் நினைச்சிருக்காங்க. இந்த கறி தந்திருக்கா பாத்தீங்களா? இதுக்காகவும் தான். அப்புறம் அங்க பாருங்க ஒண்ணு ஏதோ கரப்பாம்பூச்சி மாதிரி நின்றுட்டு இருக்கேன். இதுக்காகவும் தான். இந்தா இங்க இருக்கு. கரெக்டா. இது தெரியுதா? இது லெதர்ன்னு சொல்லுவாங்க. இத வச்சு ஆர்மர் செய்யலாம். குதிரை மேல சவாரி பண்றதுக்கு ஒண்ணு செய்யலாம். இது மாதிரி பலது செய்யலாங்க. இப்போதைக்கு நம்ம செய்ய போறது வந்து பாத்தீங்கன்னா, கண்ட தூரத்துல ஒரு குதிரை தெரிஞ்சுச்சுன்னா, குதிரைக்கு மேல சவாரி பண்ற மாதிரி அந்த லெதர் இது பண்ணி